ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கலிச்சா சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 10th மாடல் பப்ளிக் எக்ஸாம் அதோட ஆன்சர் கீ. இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இந்த கொஷின்லாம் நம்ம படிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதை படிச்சிருக்கோமா பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு உனக்கு வந்து ஆன்சர் கீயும் நான் கொடுத்துருக்கேன். ஆன்சர் கீயும் கீழே வந்து உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் பப்ளிக் எழுத போகிறீங்களா, அதோட ஷார்ட் ஆன்சர் கீ. இப்போ வந்து ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் பெருசாக இருக்கும், ஆனால் அங்கே ஒரு குட்டியோண்டு வார்த்தை, சின்ன வார்த்தையாக இருக்கும், அதை எழுதினாலே உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உள்ளதையும் பார்த்துருக்கேன். இது ஆன்சர் குறுக்கே அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபோர்த்து உனக்கு வந்து ஏ வரிசையாக குறுக்கியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கடைசியில் இந்த இது வெறும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ தான். இதை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு வாட்டி பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். 5ஆவது வந்து இது வந்து அருமை ப்ளஸ் துணை. உங்களுக்கே தெரியும், அருந்துணைனா அருமை ப்ளஸ் துணைன்னு ஈஸியாக எழுதிடலாம். ஈஸியாக தான் கேட்பாங்க, பயப்பட தேவை கிடையாது. 8th உனக்கு பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து ஆ. 9th வந்து ஆ. மாடல் கொஷின் பேப்பர்லாம் நிறையா போட்டு பார்த்து நீங்கள் நம்ம படிச்சிருக்கோமான ஒரு வாட்டி நல்லா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்துக்க சொல்கிறேன். எந்த ஒரு எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் நீங்கள் எழுதிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. அடுத்து வந்து 12th கொஷின். உங்களுக்கு வந்து இந்த பாடத்தை கொடுத்து அது கீழே உள்ள இவ்வளவு இடம்பெறும் சிலப்பதிகாரம் அந்த மாதிரி கேட்பாங்களே. அமைந்துள்ள மூனை என்ன மூனை? ஃபஸ்ட்டு ஒன்று அ. பகர்வனர். இது வந்து காருக்காரனா என்னது? நெசவாளர். 15 பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின் பாருங்கள். 16ஆம் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17 வந்து வினாக்களுக்கு விடைக்கேற்று வினா அமைக்க ஈஸி. குறிப்பு வரைக, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 22 ஈஸியாக எழுதிடுவீங்க. உதகை, நெல்லை, சைதை, குடந்தைன்னு எழுதிடுவீங்க. பழமொழியை நிறைவே செய்க, பகுப்பது ஒரு பிளக்கணம், கலை சொல்லாகம். அடுத்து வந்து அடிக்கோட்ட தொகை. இது வந்து ஈஸி. அடிக்கோடிட்ட தொகையை இது நிலை பற்றி எழுதிடுவீங்க. அடுத்து வந்து எதையேனும் 2 வினாக்கள் சங்ககால இலக்கியம் எழுதிடுவீங்க. இந்த கொஷின் படித்து ஆன்சர் எழுதிடுவீங்க. ஏன்னா சோலை போங்க, ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பிரிவு 2 பாருங்கள். எவையேனும் 2க்கு மட்டும் விடையேறி 34 கன்ஃபார்ம். 34 வந்து மாவட்டம் கன்ஃபார்மு. 2 விடையால் நீங்கள் 33 எழுதிடுவீங்க ஈஸியாக. கடலும் ஈஸியாக எழுதிருக்கீங்க. அடுத்து இதை பாருங்கள். இந்த மாதிரி அணி அழகிட்டு ஏற்பாடு பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து அனைத்து விடாக்களுக்கும் இடையிலே 5 into 5 25 மார்க் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தா அதெல்லாம் ஈஸி. இது உங்களுக்கு காட்சிகள் ஈஸியாக படிச்சிருக்கீங்க. அடுத்து வந்து இது வந்து நீங்கள் மொழிபெயர்க்க எழுதலாம், ஆனால் அது எழுதலாம். மொழிபெயர்ப்பு படித்தா எழுதுங்க, அதெல்லாம் அது எழுதுங்க. அடுத்து வாங்க. அடுத்து வந்து அனைத்து எழுதி உங்கள் இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஓனாக கேட்பாங்க. ஒன்று வந்து சிலப்பதிகாரம். இது செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. 43. 44 வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோம். செகண்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். பெயலிலே ஒரு தோணி. அதாவது கொஞ்சம் இது 40 வந்து ஈஸியாக எழுதிப்பீங்க நீங்களே. அவங்களே கொடுத்துட்டாங்க ஹெட்டிங்ஸ், அதை உள்ள கதை எழுதி விட்ருவீங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இது வந்து உங்களுக்கு இதில் உள்ள கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து கொரோனான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொரோனா ஒரு வகை தொற்று, அது இது நிறையா கொடுப்பாங்களே. அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? கொரோனா ஒரு வகை தொற்றுன்னு எழுதினாலே உங்களுக்கு வந்து அதுக்கு மார்க்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். பப்ளிக் அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்த்துருக்கோம். இது வந்து மாடல் கொஷின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ கவர்மெண்ட்டால் அலௌன்ஸ் பண்ணது. பார்த்துக்கோங்க, வரிசையாக பார்த்துருவாங்க. நீங்கள் பாருங்களேன். இதுக்கு வந்து 18ஆம் கொஷினுக்கு சதம் என்றால் 100 அப்படின்னு நீங்கள் எழுதினாலே அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஈஸியாக படிச்சுக்கலான்னு. அடுத்து 20 அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகிறது. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிகிறது எழுதுனா உங்களுக்கு போட்டுருவாங்க. அடுத்து 25 பாருங்கள்.
புயல்னு எழுதுனா உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. காப்புரிமைன்னு எழுதுனா உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இடம் பொருள் எழுதுன மார்க்கு, இது பொருளுக்கு 2 மார்க்கு, இடம்க்கு 1 மார்க். அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதில்ல, ஃபஸ்ட் டைம் தரோம் அப்படி எழுதணும். முத்தமிழ்னா முத்து, முச்சங்கமா 3 சங்கம், சங்கு. ஐம்பெரும் காப்பியங்கள்னா வணிக கப்பல்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷார்ட் மாதிரி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வெரி ஈஸியாக கேட்பாங்க. அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அழகிட்டு வாய்ப்பாடு பார்த்துக்கோங்க. 3 மார்க் கேட்குறாங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு பார்த்துக்கோங்க, ஈஸி. அடுத்து வந்து முல்லைப்பாட்டு பாருங்கள். இது எழுதினாலே உங்களுக்கு போதும், 5 மார்க் போட்டுருவாங்க. இது இருந்தால் போதும், இதுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. இதுக்கு வந்து 1.5 மார்க்கு, இதுக்கு வந்து 4 இடம் இருந்தால் உங்களுக்கு வந்து 1.5 மார்க்கு. அதாவது அதை விரிவிச்சு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க்கு. கடைசி செய்தி இது மாதிரி பார்த்துக்கோங்க, ஈஸி. அடுத்து வந்து பள்ளியிலையும் வீட்லேயும் 2 வாட்டி பாக்ஸ் போட்டு எழுதுங்க பெருசாக. அப்படி இல்லைன்னா பள்ளியிலையும் போட்டு வீட்டிலையும் போட்டு கீழே எழுதுங்க. நல்லா பெருசாக இடத்த அடைச்சி எழுதுங்க. உங்களுக்கு 30 பேஜ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறையா அதிகமாக எழுதுங்க, டிஸ்டன்ஸ் விட்டு எழுதுங்க, நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க. அதெல்லாம் அரசு பொருள் ஈஸியாக எழுதிடலாம். அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.